பிரதர்ஸ் ஹோம் சேனலின் தினமொரு ஹதீஸ் டே 5. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சஹீஹுல் புகாரி பாகம் 1 ஹதீஸ் எண் 5. சயீத் பின் ஜுபைர் அவர்கள் கூறியதாவது, நபியே, இந்த வஹியை இறை செய்தியை அவசரமாக மன்னனம் செய்வதற்காக உமது நாவை அசைக்காதர். 79வது அத்தியாயம் 16 எனும் இறை சதத்தில் விளக்கமளிக்கையில் இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை செய்தி வஹி அருளப்படும் போது தம்மை தாமே மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி கொண்டிருந்தார்கள். வேத வசனங்களை மனமிட்டு வேகமாக தம் உதடுகளை அசைத்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் உடலை அசைத்து போன்று நானும் உங்களது அசைத்து காட்டுகிறேன். அறிவிப்பாளர் சயீத் பின் ஜுபைர் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் தம் உடதுகளை அசைத்து காட்டியதை போன்று நானும் உங்களுக்கு அசைத்து காட்டுகிறேன் என்றார்கள். அப்போதுதான் உயர்ந்தோன் அல்லாஹ், நபியே, இந்த வஹியை அவசரமாக மன்னனம் செய்வதற்காக உமது நாவை அசைக்காதீர். 79வது அத்தியாயம் 16 to 19 வசனம் எனும் வசனங்களை அருளினான். அதை உங்களது மனதில் ஒன்று சேர்த்து அதை நீங்கள் ஓதும்படி செய்வது எமது பொறுப்பாகும். 79வது அத்தியாயம் 17 வசனம் எனும் வசனத்திற்கு உங்கள் நெஞ்சில் பதியச் செய்வதும் அதை நீங்கள் ஓதும்படி செய்வதும் எமது பொறுப்பாகும் என்று பொருள். மேலும் நாம் இதை ஓதுவிட்டோமாயும் நீங்கள் ஓதுவதை தொடருங்கள். 25வது அத்தியாயம் 18வது வசனம் எனும் வசனத்திற்கு நாம் இதை அருளும்போது மௌனமாக இருந்து செவித்தாழ்த்திக் கொண்டிருக்கும் பொருள். கருத்தை விற்பதும் எமது பொறுப்பாகும். 75வது அத்தியாயம் 19 வசனம் எனும் வசனத்திற்கு உங்கள் நாவினால் அதை மக்களுக்கு நீங்கள் ஓதிக்காட்டி விளக்கமளிக்கிடச் செய்வதும் எமது பொறுப்பாகும் என்பது பொருள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.